தமிழ் சுருக்கெழுத்து. கேள்வி பதில்கள். அத்தியாயம் 16. தா வா ஷா இல்ல மாற்று உருவங்கள். கேள்வி 63. தா வா ஷா இல்லா மாற்று உருவங்கள் எழுதப்படும் முறையை உதாரணங்களுடன் விளக்குக. தா வா ஷா இல்ல ஆகியவை தனித்தோ உயிரொலியை முதலாகக் கொண்டோ வந்தால் இடது வாட்டம் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: வா, ஊது, உஷா. தா வா ஷா இல்ல ஆகியவை சேர்த்து எழுதும் பொழுது சுழி, கொக்கி ஆகியவற்றுடன் கூடிய மெய்க்குறிகள் அவற்றை தொடர்ந்து உடனே வந்தால் இடது வாட்டம் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: தயவு, வழி, காஷாயம். தா வா ஷா இல்ல ஆகியவற்றின் கடைசியில் சுழி, நீண்ட சுழி, கொக்கி ஆகியவை வந்தால் இடது வாட்டம் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: தண்டம், வஸ்திரம், வாள். மற்ற இடங்களில் எந்த வாட்டம் வாகாக சேர்த்து எழுதுவதற்கு வருகின்றதோ அந்த வாட்டம் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: மசோதா, வகை, ஷோபா. இல்லாவை பின்தொடர்ந்து தா வா ழ ய ந வந்தால் இடது வாட்ட இல்லா எழுதப்படும். மா ரா ரா வந்தால் வலது வாட்ட இல்லா எழுதப்படும். மற்ற இடங்களில் பொதுவாக இடமோ வலமோ எழுதுவதற்கு வாகாக வரும் வாட்டம் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: உள்ளது, உள்ளவை. தள்ளாமை, பள்ளிக்கூடம்.